பொதுவாவே தமிழ்நாட்டுக்காரன் என்ன யோசிப்பேன் என்னை பத்தி, இவன் எவன்டா லூசு பைத்தியம், சுறா மாதிரி வேலாயுத மாதிரி பழத்தை எடுத்து அவர் அந்த இடத்த பிடிச்சிருக்காரு, இவன் எவனும் பைத்தியம் வந்து பேசுறானே, விஜயா ஒரு எம்ஜிஆர், ஐயோ ஒரு எம்ஜிஆர் ஆட்டாவே இருக்காரு, எம்ஜிஆர் மாதிரியே ஆட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. அது ஒரு கிறுக்குத்தனம் தான், பைத்தியகாரத்தனம் தான். வெறும் ரீல்ஸ்ல போட்டு 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 நடக்காது காலம். தமிழ் திரையுலகத்தின் தளபதியான விஜய் அவர்களின் இடத்தை பிடித்த தளபதி நான் தான். இப்படி சொன்னா விஜய் சார் ரசிகர்கள் பொதுவாவே தமிழ்நாட்டுக்காரன் என்ன யோசிப்பேன் என்னை பத்தி, இவன் எவன்டா லூசு பைத்தியம், வந்துட்டு தளபதி இடத்த விஜய் சார் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடி பலவிதமான டான்ஸ்களை ஆடி சுறா மாதிரி என்ன படாது வேலாயுத மாதிரி பழத்தை எடுத்து அவர் அந்த இடத்த பிடிச்சிருக்காரு, இவன் எவனும் பைத்தியம் வந்து பேசுறான்னு நினைப்பீங்களா இல்லையா? அதே மாதிரிதான் நான் வந்து தாவேக்காரருக்கு சொல்றேன். ஆவுனா தாவேக்காரரு விஜய் சாரை பாட்டு, விஜயா ஒரு எம்ஜிஆர், ஐயோ ஒரு எம்ஜிஆர் ஆட்டாவே இருக்காரு, எம்ஜிஆர் மாதிரியே ஆட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. அது ஒரு கிறுக்குத்தனம் தான், பைத்தியகாரத்தனம் தான். யாரும் எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்க முடியாது, அது பொன்மனச்செம்மலின் ஆட்சி யாரும் கொடுக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு யாரும், அதுல இன்னும் சில பேர் சில தற்கூறீங்க, எம்ஜிஆர் ஆட்சியா, எம்ஜிஆர் ஆட்சியே மீறிட்டாரா இவரு பாப்பான்னு போய் சொல்றீங்க. என்ன கேக்குறேன்னா கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், இந்த தமிழ்நாட்டுல எந்த தலைவர்கள் வந்தாலும் என்னன்னு சொல்லுவாங்க, எம்ஜிஆர் மாத்தி ஆட்சி கொடுக்கணும், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி கொடுக்கணும்னு தான் சொல்லுவாங்க. யாரு வந்து கருணாநிதி இருந்தாலே கருணாநிதி ஆட்சி கொடுக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எதனால? ஏன்னா கருணாநிதி மாதிரி ஊழலோ கெட்ட ஆட்சி கொடுக்க கூடாதுங்கிறது தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி கொடுக்கணும் தான் எல்லாரும் சொன்னாங்க. அதனால நீங்க வந்திருக்கிறீங்க ஆட்சிக்கு, ஆட்சி செய்யுங்க. மக்கள் வந்து உங்களுக்கு முதலமைச்சர் பட்டத்தை, ஆனா மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருந்தாலும் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், மக்களுக்காக ஏதாச்சும் செய்யுங்க. ஆவுனா அவங்க அந்த ஜிங்சாஸ் எல்லாம் வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆருக்கு சமம் யாரும் கிடையாது. எம்ஜிஆருக்கு சமம் எம்ஜிஆர் மட்டும்தான், புரட்சி தலைவருக்கு சமம் புரட்சி தலைவர் மட்டும்தான். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றீர்கள், மக்களுக்கு நலன் செய்யுங்கள். எதுவுமே செய்யாம வெறும் ரீல்ஸ்ல போட்டு 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 நடக்காது காலம். நாளை நமதே ரெட்டலையும் எம்ஜிஆரையும் யாரும் அசைக்க முடியாது. எங்களை மாதிரி பல கோடி தொண்டர்கள் இந்த இயக்கத்துக்கு, புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆசீர்வாதம் இந்த இயக்கத்துக்கு எப்பவுமே இருக்கும்.